ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எண்ணெய் நல்லா சூடானது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். அந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வந்து பொடியை கட் பண்ண மல்லி இலை, புதினா வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து முழுசாக மல்லி இலை, புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக மல்லி இலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துட்டு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து வேக வைக்கல, பச்சை கொண்டக்கடலை தான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாலையே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான சென்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். தனியாக சாப்பாடு குழம்புன்னு வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். காலையில் அவசரமாக பண்ணுறதுக்கு இதே மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். பசங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன். அது வந்து சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.